नमः। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ओम वंदे सुगवनाधीशं वंदे स्वर्णाम्बिकां गुहं धेनुतीर्थमहं वंदे वेदवृक्षं च पिप्पलम्। ओम मधुना जुहोति महत्यैव एतद्देवतायै रूपं यन्मधुना जुहोति महतीमेव तद्देवतां प्रणनाति शिवादिर्चित्रम्बलम्। அவனும் அவனும் அவனை அறியார் அவனை அறியில் அறிவானும் இல்லை அவனும் அவனும் அவனை அறியில் அவனும் அவனும் அவனிவனாமே சிவாதிருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீராம பக்தஸ்ய திவாகரோஸ்தி बृहस्पतिर्देवगणाय चास्ते यथा मुनीनां परमेश्वरो वै विभाति विप्रोरुण सुन्दरो नः. சிவாதிருச்சிற்றம்பலம். இந்த ஜீவாத்மாவானது அந்த பரமாத்மாவை அடைவதற்கு நிறைய புண்ணியமான செயல்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புண்ணியமான செயல்களில் சில செயலான கோவில்களுக்கு திருப்பணி செய்வது, உழவார பணி செய்வது என்று பல பல செயல்கள் இருக்கிறது. அப்படி அந்த செயல்களை செய்தவர்கள் தான் நாயனார்கள், 63 நாயன்மார்கள். அவர்களில் ஒருவனான ஆனாய நாயனாரை பற்றி இச்சபையில் அந்த பரமேஸ்வரனின் அருளால் காண்போம். இப்போது ஆனாய நாயனாரின் பாடல்களை சேக்கிழார் கூறியுள்ளார். அதில் 12ஆம் திருமுறையிலிருந்து எடுத்து சிந்திப்போம். ஆனாயர் குழலோசை கேட்டருளி அருட்கருணை தானாய திருவுள்ளம் உடையதவ வள்ளியுடன் காணாதி காரணராம் கண்ணுளதார் விடையுகத்து வானாறு வந்தனைந்தார் மதினாரும் சடைதாமே சிவாதிருச்சிற்றம்பலம். மாடு விரை பொழி சோலையின் வான்மதி வந்தர சூடு வரப்பிய பண்ணை வரம்பு சாரும் பெறையீடு பெருங்கிய போர்களின் மேகம் இளைந்தர நீடு வளர்ந்தது மேன்மள நாடனும் நீர் நாடு. சிவாதிருச்சிற்றம்பலம். இப்போது நாயனாரின் கதையை பற்றி காண்போம். மழல நாட்டில் மங்களவூர் என்னும் ஊரில் இடையர் குலத்தில் பிறந்து பசுக்களை காத்தூரும் பணியினை தன் திருப்பணியாக செய்து வந்தார். அப்படி அவர் இறைவனை மனதில் பாவனை செய்து கொண்டு 5 எழுத்து மந்திரத்தை புல்லாங்குழலில் வாசித்து வந்தார். அப்படி ஒரு நாள் பசுக்களை காத்து கொண்டிருக்கும் பொழுது பூத்த கொன்றை மரத்தின் அடியில் அமர்ந்து இறைவனை நினைத்து மனம் உருகி போய் புல்லாங்குழலை வாசிக்க தொடங்கினார். அந்த இசைக்கு இறைவன் முதல் அனைத்து ஜீவராசிகளும் அங்கு வந்தன. பின்பு இறைவன் காட்சியளித்து வாராக புல்லாங்குழுடன் தன் திருவடி அடிவாயாக என அருள் புரிந்தார். நாயனார்கள் அனைவரும் இறைவனின் உள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர தங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலேத்தேன் எம்பெருமான் என்று வேண்டி இப்போது இறைவன் அருகில் இருக்கிறார்கள். அவ்வாறாக நாமும் நாயனார் பாதங்கள் வழியாகவே சென்று இறைவனடி சேர்வோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அடியேன் கூறியதில் ஏதேனும் பிழை இருந்தால் என்னை மன்னித்து அருளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹரிஹி ஓம். அடுத்ததாக திருநோத்கார தசகத்திலிருந்து ஸ்ரீகண்ட குஹசிவம் திருநோத்கார தசகம்.